3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் சுந்தரவள்ளி அம்மா இருந்துட்டு நம்ம நந்தினிய ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சூர்யாவ பார்க்க விடாம. ஒரு பக்கம் நம்ம சூர்யா கத்துற சத்தத்த நந்தினி கேட்க முடியாம தவிச்சு போறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த சுந்தரவள்ளி அம்மாவையும், மாதவி, சுரேகா, இந்த அசோகன் இவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம நந்தினி இருந்துட்டு, "சூர்யா சார் உங்கள விட்டு நான் எங்கேயும் பிரிய மாட்டேன், போக மாட்டேன்." அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நந்தினியே டைரக்ட்டா போய் சொல்லணும்னு நெனச்சலன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம நந்தினி இருந்துட்டு, "ஏன் கருப்பசாமி என்ன மட்டும் இந்த அளவுக்கு சோதிக்கிற? அப்படி நான் உனக்கு என்னதான் துரோகம் பண்ணேன்? சூர்யா சார் கத்துற சத்தத்தெல்லாம் என்னால கேட்டுட்டு, அவர போய் பார்க்க முடியாம ஒரு சூழ்நிலையில என்ன இந்த அளவுக்கு தள்ளி விட்டுட்டியே!" அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு கண் கலங்குனது மட்டும் இல்லாம, சரி தான் இங்க இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சூர்யா சாருக்கு தெரியப்படுத்தினாலே போதும். அவரு கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. தான் இல்லன்னு இன்னுமே அவர் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவரு குணமடையவும் டைம் ஆகும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ ஸ்லேட், அதாவது சின்ன பசங்கள்லாம் எழுதுவாங்க இல்லையா? அந்த ஒரு ஸ்லேட்ட எடுத்துக்கிட்டு, "சூர்யா சார் நான் இங்க தான் இருக்கேன்." அப்படின்னு நம்ம நந்தினி இருந்துட்டு சூர்யா சார நெனச்சுட்டு எழுதுற லெட்டருமே இப்போ நம்ம நந்தினியோட கண்ணுக்கு சூர்யா சார் தெரிவாங்க இல்லையா? அப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு, "சூர்யா சார் என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு இப்போ கண் கலங்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதாவது சோதனைய தாண்டுனா தான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி இப்போ நம்ம நந்தினிக்கு இந்த சுந்தரவள்ளி அம்மா, சுரேகா, இந்த மாதவி இவங்க எல்லாம் எவ்வளோதான் சோதனை குடுத்தாலுமே, இது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நம்ம நந்தினி இருந்துட்டு முறியடிக்க தான் போறாங்க. ஒரு பக்கம் நம்ம அருணாச்சலம் ஐயா இருக்காங்க இல்லையா? அவங்களும் அதாவது அடிக்கடி நந்தினிக்கு கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நந்தினி எடுக்காத போதுமே இப்போ அருணாச்சலம் ஐயாவுக்கு டவுட். ஏன்னா சுந்தரவள்ளி அம்மா பேசுகிற பேச்சு சரியில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். இன்னொரு பக்கம் சூர்யாவை அவங்க பார்க்க விடாமல், இன்னொரு பக்கம் சூர்யாவுக்கு கால் பண்ணியும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நந்தினி கையில் இருக்கிற செல்ஃபோனையும் பிடுங்கிட்டு இருப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அருணாச்சலம் ஐயா இருந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? கூடிய சீக்கிரம் நம்ம அருணாச்சலம் ஐயா இருந்துட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா சுந்தரவள்ளி நீ செஞ்ச காரியமெல்லாம் சரியா அப்படின்னு கேள்வி கேட்க தான் போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம நந்தினி இருந்துட்டு ஸ்லேட்டில் எழுதி வச்சுருக்காங்க இல்லையா? அத இப்போ ஜன்னல் வழியா அப்படியே தூக்கி வீசுவாங்க இல்லையா? அப்போது இந்த அசோகனும் சரி, மாதவும் சரி பார்த்துடுவாங்க. "ஏன் நந்தினி நீலாம் திருந்தவே மாட்டியா? நான் தான் நீ இருக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனச்சா, நீ என்ன அடங்க மாட்டியா? உன்னுடைய மாயஜாலம் தந்திரத்தெல்லாம் காட்டிட்டு இருப்பியா? நீ என்னதான் அதாவது தில்லுமுல்ல வேலை பார்த்தாலுமே உன்னாலலாம் சூர்யா கிட்ட இல்ல, அவனுடைய இனி மூச்சு காத்து கூட உன் மேல படாது." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போதான் நம்ம நந்தினிக்கு சரியான கோவம் வந்துரும். "ஏன் புருஷனுடைய மூச்சு காத்து படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதாவது இனி நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்கறதா இல்ல. என்னுடைய புருஷனை நான் பார்த்தே தான் தீருவேன்." அப்படின்னு இப்போ நம்ம அதாவது நந்தினி இருந்துட்டு இப்போ சுரேகா, அதாவது மாதவி இவங்களுடைய முகத்தில் அடிச்ச மாரி சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது. நம்ம மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.